நாதக சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கள் இறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பனையரும் உபகரணங்களுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பனைமரம் ஏறுவோர் பங்கேற்றிருக்கின்றனர். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கள் விடுதலை மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறது. பனையேறும் உபகரணங்களுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பனைமரம் ஏறுவோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். காட்சிகளில் நாம் பார்க்கின்றோம். பனைமரம் ஏறுவதற்கான உபகரணங்களுடன் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தொண்டர்கள் புடைசூழ அங்கு சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கும் நிகழ்வில் பங்கேற்ற நிலையில் தற்போது கள் விடுதலை மாநாடு என்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார். நாதக சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கள் இறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பனையரும் உபகரணங்களுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பனைமரம் ஏறுவோர் பங்கேற்றிருக்கின்றனர். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கள் விடுதலை மாநாடு என்பது தொடங்கியிருக்கிறது. பனையேறும் உபகரணங்களுடன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பனைமரம் ஏறுவோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். காட்சிகளில் நாம் பார்க்கின்றோம். பனைமரம் ஏறுவதற்கான உபகரணங்களுடன் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தொண்டர்கள் புடைசூழ அங்கு சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கும் நிகழ்வில் பங்கேற்ற நிலையில் தற்போது கள் விடுதலை மாநாடு என்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார்.